ஹாசினி வணக்கம். இன்று தலைமைச் செயலகத்தில் சுமார் 11 மணிக்கு அரசு ஊழியர்கள் அதாவது ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினருடன் தமிழக அரசு சார்பில் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. காரணம், வரக்கூடிய 6ஆம் தேதி முதல் அரசு ஊழியர்கள் கால வரையறையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவ்வாறு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சேர்ந்து இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் தமிழ்நாடு முழுவதும் பெரும் பாதிப்புகள் ஏற்படும். அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் இருக்க மாட்டார்கள். வருவாய்த்துறை அலுவலகங்களுக்கு ஏதாவது சான்றிதழ் வாங்க சென்றால் அதிகாரிகள் இருக்க மாட்டார்கள். மருத்துவமனைகள் உள்ளிட்ட நகராட்சி துறைகள், மாநகராட்சி அலுவலகங்கள் உள்ளிட்ட பல இடங்களிலே உரிய அதிகாரிகள் இருக்க மாட்டார்கள். போராட்ட காலத்திலே இருப்பார்கள். அதனால் பெரும் பிரச்சனை ஏற்படும். எனவே அரசு அதற்கு முன்னதாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதற்காக இன்று அழைத்து பேச இருக்கின்றது. இன்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தலைமையிலே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தெரிகின்றது. ஏற்கனவே 10 நாட்களுக்கு முன்பு அமைச்சர்கள் ஏவா வேலு, அமைச்சர் தங்கம் தென்னரசு, அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகிய 3 பேர் சேர்ந்து இந்த அதிகாரிகளை சந்தித்து, அதாவது இந்த சங்கத்தினர், ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்த அந்த சங்கத்தினரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத காரணத்தால் தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மீண்டும் இன்று பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கின்றார்கள். இன்று சமரசம் ஏற்பட்டால், பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்பட்டால் இந்த போராட்டம் நடைபெறாது. ஆனால் அரசு ஊழியர்களை பொறுத்தவரையிலே 10 விதமான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அவற்றை அரசு ஏற்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ராஜேஷ், அதே போல அந்த 10 விதமான கோரிக்கையில பிரதானமான கோரிக்கையாவே பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்ற கோரிக்கையை அரசு ஊழியர்கள் முன்வைக்கிறாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய ஓய்வூதிய திட்டம், இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய ஓய்வூதிய திட்டம் என்றால் என்ன? அது பற்றி விளக்கமாக உங்களிடம். ஆசினி, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மொத்தமாக சுமார் 7 லட்சம் பேர், 6.5 லட்சம் பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதில் ஆசிரியர் சமுதாயம் தான் அதிகம். அவர்கள் தான் சுமார் 2.25 லட்சம் பேர் அரசினுடைய பள்ளிகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு 6.5 லட்சம் பேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பதனாலே இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. இதுல 10 விதமான கோரிக்கைகளை அந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வைத்திருக்கிறார்கள். இதை சுருக்கமா பார்க்கணும் அப்படின்னா, பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், உரிய ப்ரமோஷன்ஸ், பதவி உயர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்று அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இது தவிர ஒவ்வொருவரும் துறை சார்ந்த உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த 3 தான் அடிப்படை பிரச்சனை. இதில் அனைவருக்கும் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை என்று பார்க்கும்போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தின்